எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். தமிழ்நாட்டுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணுன்னு விருப்பப்படுறேன். தமிழ்நாட்டுக்கு சில பேருக்கு சில வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ நான் கர்நாடகாவிலேருந்து பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். என்னுடைய பேர் ஸ்னேகா. ஆன்டி கரப்ஷன்ஸில் நான் கர்நாடகா ஸ்டேட் டைரக்டராக இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம விஜய் அண்ணா சிஎம் ஆகிருக்கிறது சில பேருக்கு பிடிக்கல. எல்லோரும் ஸ்டாலின் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்களே. இவ்வளோ வருஷமாக அவர் தானே ஆட்சி ஆளுனார், என்ன பண்ணியிருக்காருங்க? இன்றைக்கி விஜய் அண்ணா ஒரு சிஎம் ஆகிட்டாருன்ட்டு எல்லாம் மைக் பிடிக்கிறதுனா, அவர் மேலே கமெண்ட்ஸ் பண்ணுறதுனா நிறைய பேசுகிறீங்க. ஆனால் அவர் அதெல்லாம் தலைக்கு எடுத்துக்க மாட்டார். ஏன் சொல்ல, ஒரு விஷயம் காமெடியாக சொல்கிறேன். ஒரு ஆணை போய் நினச்சான், ரோட்டில் நாய் கொழிச்சினே இருந்துச்சான். ஆனால் ஆணைக்கு தெரியும் அது கடிக்காதுன்னு. அப்படி தான் கொழிக்கிற நாய் கடிக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்னவே கமெண்ட்ஸ் போட்டாலும் என்னவே பண்ணாலும் எங்களுடைய விஜய் அண்ணாவை ஒன்றும் பண்ண முடியாது. 5 வருஷம், அது மட்டும் இல்லை, 5 வருஷம் திருப்பி அவர் தான் சிஎம்மாக இருப்பார், அவர் தான் வருவார். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? சில லேடிஸ்க்கு சொல்கிற என்னென்னா, சில விஷயங்க நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம பார்க்க மாட்டோம், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். அப்படித்தான் சில லேடிஸுங்க ரொம்ப ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறீங்க, ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. ஒருவேளை உன் வீட்டில் உன் பிள்ளையே, உன் மகனோ அண்ணனோ தம்பியோ ஒரு சிஎம் ஆகிட்டு 4 பேர் இப்படி கொழிக்கிறாங்களே, குழைச்சின்னு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? கேட்க சரியாக இருக்கா? ஏன்னா சில பேருக்கு புத்தி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சோறு போட்டு வளர்த்துருக்காங்க. இப்போ வந்திருக்கிற சிஎம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ரொம்ப பேசிடாதீங்க, ரொம்ப கஷ்டம் ஆகிடுவீங்க. அப்புறமா பிரச்சனை ரொம்ப பெருசாக போயிடும். புரியுதா? தேங்க்யூ. நன்றிங்க. பாய்.